ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்ணடை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்ணடை ஏறெடுப்பே. மாலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நீலை மாறி புவியகன்றிடினும், மாலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபையின் நாடும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபையின் நாடும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட போட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட போட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் அப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் அப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நீழலவரே, வழுவாமல் காப்பவரே. வலப்பக்கத்தில் நீழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. கால வேளையில ஒத்தாசை வருகிற அந்த பர்வதத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுப்போம். ஒரு பாடலை கூட பாடுவோம். எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை.
பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன். தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன். வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன். தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன். ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. இதோ திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறீர், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லியிருக்கிறீர். திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறீர், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லியிருக்கிறீர். வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன். தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன். வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன். தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன். எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. என் சந்ததி மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர், என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றீர். என் சந்ததி மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர், என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றீர். வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன். தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன். வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன். தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன். எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. காலை வேளையில
ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் ஆகிய அந்த தேவன் மீது நம்முடைய கண்கள் நோக்கி இருப்பதாக. My help comes from the Lord. My help comes from the Lord. Hallelujah. இந்த கால வேளையில் நம்முடைய கண்கள் அந்த தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். அந்த தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். Oh, we worship you, Jesus. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. வெறும் பாடுறத மாற்றம் இல்லை, நம்முடைய கண்களும் அந்த தேவன் மேல பாடும்போதே அந்த தேவன் மேல காலை வேளை பதிந்திருப்பதாக. Let our eyes be fixed on Jesus. Hallelujah. அப்படி பாடும்போதே அது வெறும் ஒரு பாடலா இல்லை, ஒரு டியூனுக்காக இல்லை, நல்ல இசைக்காக இல்லை. ஆனால் என் கண்கள் இந்த காலை வேளையில் அந்த தேவன் மீது பதிந்திருப்பதாக. Let my eyes focus on Jesus. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். Hebrews chapter 12 and verse 1. எபிரேயர் 12ஆவது அதிகாரம் அதனுடைய முதலாவது வசனம். அதனுடைய கடைசி பகுதியை என்னுடைய உள்ளத்திலே தேவ ஆவியானவர் வைத்தார். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. Looking unto Jesus, the author and the finisher of our faith. அது இங்கிலீஷில் 2வது வசனத்தில் இருக்கிறது, தமிழில் 12:1 இருக்கிறது. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி நோக்கி. Looking unto Jesus, the author and the finisher of our faith. சென்ற நாள் இரவில் தேவ ஆவியானவர் ஒரு வார்த்தையை என்னுடைய உள்ளத்தில் வைத்தார். Fix your eyes on Jesus. Fix your eyes on Jesus. இயேசுவையே நோக்கி பாருங்கள். இயேசுவையே, இயேசுவையே. Looking unto Jesus. Jesus. Hallelujah. இயேசுவையே நோக்கி பாருங்கள். ஏன் இயேசுவையே நோக்கி பார்க்கணும் அப்படின்னா, அவர் சென்ற பாதை, அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானம், அவர் போன கடினமான பாதை எல்லாவற்றையும் அவர் அனுபவித்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. சொல்லிட்டு அவரையே நோக்கி பாருங்கள். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஓட்டத்தில் we have to run with endurance. பொறுமையோடே ஓடக்கடவும். பொறுமையோடே ஓடக்கடவும்னா எப்படி பொறுமையோடு ஓடக்கடவும்? We have an example, the perfect example, Jesus before us, and we are called to look at him. நமக்கு முன்பாக பூரண முன்மாதிரியாய் இருக்கிற இயேசு நமக்கு முன்பாக இருக்கிறார். அவரையே நோக்கி நாம் நம்முடைய ஓட்டத்தை ஓட
அழைக்கப்படுகிறோம். முதலாவது இந்த வசனத்திலிருந்து நான் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ரன் வித் என்டியூரன்ஸ். ரன் வித் என்டியூரன்ஸ். பொறுமையோடே ஓடுங்கள். பொறுமையோடே ஓடுங்கள். பொறுமையோடே எப்படி ஓடணும் அப்படின்னா, இந்த முழு அதிகாரத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை நீங்கள் பின்பாக வாசித்து கொள்ளலாம். ஆனால் நான் இந்த ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் சொல்லிட்டு நான் வேகமாய் கடந்து செல்லுகிறேன். இந்த வசனம் நம்மை எந்த இடத்துல திருப்புதுன்னா, இட் சேஸ் ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ் த பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். பொறுமையோடே ஓடுங்கள். பொறுமையோடே ஓடுங்கள். ரன் வித் என்டியூரன்ஸ். எப்படி ஓடணும்? நம்முடைய கண்கள் அவர் மீது பதித்திருக்கப்பட வேண்டும். அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். ஏன் அவரை நோக்கி பார்க்கணுன்னா, முன்பாக பூரண முன்மாதிரியாய் இருக்கிறார். He stands as the perfect example. பூரண முன்மாதிரியான இயேசுவையே நோக்கி பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இப்போ முதலாவது நம்ம அவரையே நோக்கி பார்க்கணும் அப்படின்னா, நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கணும் அப்படின்னா, we have to run with endurance. பொறுமையோடே ஓட வேண்டும். பொறுமையோடே ஓடும்போது எப்படி பொறுமையோடு ஓடணும்? அந்த இயேசுவையே நோக்கி பொறுமையோடே ஓடினோம். அவர் எப்படி ஓடினாரோ அதே விதமாய் நமக்கு முன்பாக ஒரு பூரண முன்மாதிரியாய் அவர் நமக்கு இருக்கிறார். அதனால் அவரையே நோக்கி பார்க்கணும். ரன் வித் என்டியூரன்ஸ். ஃபோக்கஸ் on Jesus the perfect example. பொறுமையோடே ஓடுங்கள். பூரண முன்மாதிரியான இயேசுவையே நோக்கி பாருங்கள். ரெண்டாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். 2 கொரிந்தியர் அதனுடைய 4வது அதிகாரம் 17வது வசனம். 2 Corinthians chapter 4 and verse 17. அதனுடைய முதல் பகுதி இப்படியாக சொல்லுகிறது, மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல காணப்படாதவைகளாய் நோக்கி இருக்கிற நமக்கு அப்படின்னு சொல்லி, இதே இது ஆங்கிலத்தில் 2 கொரிந்தியர் 4:18 அதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. while we do not look at the things which are seen but the things which are not seen. காணப்படுகிறதில்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம் நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ரெண்டாவதாக நாம் எதை நோக்கி நாம் ஓட வேண்டும்? நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்முடைய ஓட்டம் எதை நோக்கி இருக்கணும்னா, ரன் ஃபார் இட்டர்னிட்டி. ரன் ஃபார் இட்டர்னிட்டி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதற்கு பின்பாக பகுதி என்ன சொல்லுகிறது? காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். The things which are seen are temporal and the things which are not seen are eternal. அப்போ அதனால தான் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் முதலாவது பூரண முன்மாதிரியாகிய இயேசுவை பார்த்து பொறுமையோடு நம்ம ஓடணும். ரெண்டாவதாக ரன் ஃபார் இட்டர்னிட்டி. நித்தியமானவைகளுக்காக நாம் ஓட வேண்டியதாக இருக்கிறது. அப்போ நித்தியமானவைகளுக்கு நம்ம நோக்கி ஓடணும்னா எதுக்கு அப்படி ஓடணும்? இந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது சொல்லுது, ஃபோக்கஸ் ஆன் த இட்டர்னல் வெயிட் ஆஃப் க்ளோரி. நமக்கு வழங்கப்படுகிற அதிகமான நித்திய கன மகிமைக்காக நாம் இந்த நித்தியமானவைகளை நோக்கி நாம் ஓடணும். நமக்கு ஏதோ நித்தியமானதை நினச்சி ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டா ஏதோ ஒன்று நினச்சி ஓடுறோம், ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. அதிகமான கன மகிமை, the eternal weight of glory will be awarded when we finish our race. அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் எதை நினச்சி ஓடுங்கன்னா காண்கிறவைகளை அல்ல காணாதவைகளை நித்தியமானவைகளை முன்வைத்து ஓடுங்கள் என்று சொல். ரன் ஃபார் இட்டர்னிட்டி. ரன் ஃபார் இட்டர்னிட்டி. ஃபோக்கஸ் ஆன் த இட்டர்னல் வெயிட் ஆஃப் க்ளோரி. அதிகமான நித்திய கன மகிமையை நோக்கி பாருங்கள். நமக்கு வழங்கப்பட போகிற அதிகமான நித்திய கன மகிமையை நோக்கி பாருங்கள். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி தொடர்ந்து ஆராதிப்போம். சங்கீதம் 141 அதனுடைய 8வது வசனங்கள் நாம் வாசிக்கும்போது, Psalms 141 verse 8 அதில் இப்படியாக சொல்லுகிறது,
ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. பட் மை ஐஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் ஆன் யூ, ஓ காட் த லார்ட். இந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சில காரியங்கள், தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற, முறையிடுகிற காரியங்களை நாம் பார்க்கலாம். அக்கிரமக்காரர்களிடத்திலிருந்து, அக்கிரமங்களில் இருந்து என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள்லாம் சொல்லி ஜெபித்து கடைசியில் என்ன சொல்கிறாரு? அவர்கள் அக்கிரமம் செய்கிறவர்கள், துன்மார்கள் தாங்கள் விரித்த வலைகளிலே அவர்கள் சிக்கினார்கள், நானோ தப்பினேன் என்று அவர் இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். அப்போ மூன்றாவதாக ரன் டு எஸ்கேப். ரன் டு எஸ்கேப். தப்பிக்க ஓடுங்கள். தப்பிக்க ஓடுங்கள். எதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, துன்மார்க்கர் செய்கிற காரியங்கள், துன்மார்க்கமான செய்கைகள், அக்கிரமங்கள், இதிலிருந்து நான் ஓடுறதுக்கு, விலகி நிற்பதற்கு இந்த தேவன் அந்த சங்கீதக்காரனுக்கு ஒரு அடைக்கலமாய், துருகமாய் அவர் இருக்கிறபடியால் அவர் தப்பித்து அவரால் ஓட முடிந்தது. அதற்கான துவக்கம் எங்கே அப்படின்னா, என் கண்கள் உம்மீது நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் தப்பிக்க நாம் ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் த சாவரன் லார்ட். ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் த சாவரன் லார்ட். ஹீ இஸ் அவர் டிஃபென்ஸ், டெலிவரர் அண்ட் ரெஃப்யூஜ். ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். இந்த காலை வேளையில் நம் கர்த்தரை கொஞ்சம் நேரம் நம் எழுந்து நின்று நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஜீசஸ். இன்றைக்கு நம்முடைய கண்கள் அந்த தேவன் மீது பதித்திருப்பதாக. நம்முடைய கண்கள் அந்த தேவன் மீது பதித்திருப்பதாக. ரன் வித் என்டியூரன்ஸ். பொறுமையோடே ஓடக்கடவும், பொறுமையோடே ஓடக்கடவும். ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா. பொறுமையோடே ஓடக்கடவும். ஏன் பொறுமையோடு ஓடணும்? ஏன் இந்த அவமானம்? ஏன் இந்த நிந்தை? ஏன் இந்த பிரச்சனை? இது எல்லாவற்றின் மத்தியிலும் நம்ம ஏன் ஓடுறோன்னா, நமக்கு ஒரு பூரண முன்மாதிரியாகிய கிறிஸ்து இருக்கார். அவர் அந்த பாதையில் தான் போனார். போய் தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தின் பொருட்டு இதெல்லாம் பாவிகளால் வந்த நிந்தை, அவமானம், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து வெற்றி சிறந்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்முடைய பூரண முன்மாதிரியாகிய கிறிஸ்துவையே நோக்கி பாருங்கள். Run with endurance. Focus on Jesus, the perfect example. இந்த நித்தியத்துக்காக ஓடணும். அநேக வேளையில் we run for what is temporal. அநித்தியமானவைகளுக்காக நம்ம அநேக வேளைகளில் ஓடிடுறோம். ஆனால் இந்த காலை வேளையில் தேவன் நம்மளோட பேசுகிறார். அநித்தியமானவைகளுக்கு அல்ல, நித்தியமானவைகளுக்காக நீ ஓடு. அதற்கு நேராய் உன் கண்களை வை. ஏன்? அதிக கன மகிமை நமக்கு முடிவிலே வழங்கப்படுகிறது. For the eternal weight of glory. Hallelujah. அது மாத்திரமல்ல, தப்பித்து கொள்ள நாம் ஓட வேண்டியதாக இருக்கிறது. சங்கீதக்காரனுடைய கண்கள் அந்த தேவன் மீது பதித்திருந்தனால அவர் தப்பிச்சிட்டார். இந்த கண்ணிக்கெல்லாம் தப்பிச்சிட்டார். துன்மார்க்கருடைய கண்ணிக்கு, துன்மார்க்கமான கிரியைகளுக்கெல்லாம் தப்பித்து அவர் ஓட முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, அவருடைய கண் தேவனுக்கு மீது நோக்கமாக இருந்தது. இந்த நாள் காலை வேளையில் ரன் டு எஸ்கேப். ரன் டு எஸ்கேப். ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் த சாவரன் லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தரையே நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த நம்முடைய கண்கள் இந்த காலை வேளையில் தேவனுக்கு நேராய் திருப்பப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களையே எடுப்பே, என் கண்களையே எடுப்பே, கண்களை
தனிமையில் நான் நடந்தாலோ அஞ்சிடே கர்த்தரை நோக்கிடுவேன். அவரே என் ஆதரவே. கண்களை ஏறெடுப்பேன். என் கண்களை ஏறெடுப்பேன். கண்களை ஏறெடுப்பேன். என் கண்களை ஏறெடுப்பேன். அல்வா ஒமேகா என் தேவன் நீர். கண்களை ஏறெடுப்பேன். அல்வா ஒமேகா என் தேவன் நீர். கண்களை ஏறெடுப்பேன். நன்மையோ கிருபையோ என்னை என்றும் தொடருமே. என் இருதயம் உம்மையே சார்ந்திருக்கும். உம்மில் நான் செழித்திருப்பேன். கண்களை ஏறெடுப்பேன். என் கண்களை ஏறெடுப்பேன். அல்வா ஒமேகா என் தேவன் நீர். கண்களை ஏறெடுப்பேன். அல்வா ஒமேகா என் தேவன் நீர். கண்களை Jesus, hallelujah. காலைவேளை நம்ம கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். அவரை மாத்திரம் சார்ந்திருக்கட்டும். Hallelujah, Jesus. கண்களை ஏறெடுப்பேன். உம் கைகளை உயர்த்திடுவேன். உம் முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன். என் கைகளை உயர்த்திடுவேன். உம் முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலோ அணையும் என்று நான் எண்ணிய ஏழு மடங்கானாலோ கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலோ அணையும் என்று நான் எண்ணிய ஏழு மடங்கானாலும் கண்களை ஏறெடுப்பேன். என் கைகளை உயர்த்திடுவேன். உம் முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன்.
முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை. துன்பமான வேளையில், இன்பமான வேளையில், கஷ்டமான பாதையில், கழிப்பான